ஒரு அழகான காட்டுல இருந்த சின்ன மர வீட்டுல மீனுக்குருவி வாழ்ந்து வந்துச்சு. மீனுக்குருவிக்கு சொந்தமா 3 மாமரங்கள் இருந்துச்சு. தினமும் மீனுக்குருவி அந்த மாமரத்துக்கு தண்ணீர் ஊற்றி அதை ரொம்ப நல்லா பராமரிச்சுக்கிட்டு வந்துச்சு. ஒரு நாள் மீனுக்குருவியோட 3 மாமரத்திலையும் நிறைய பூக்கள் வந்திருந்துச்சு. இத பார்த்து மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆஹா, என்னோட உழைப்பின் பலன் வீண் போகல. என் மாமரத்துல எல்லாம் பூக்கள் வந்துடுச்சு. இனிமே கொஞ்ச நாட்கள்லயே என் மாமரத்துல மாம்பழங்கள் வர ஆரம்பிச்சிடும். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் மீனுக்குருவியோட மாமரத்துல நிறைய மாம்பழங்கள் வந்துச்சு. அந்த மாம்பழங்களோட வாசம் காடு முழுவதும் பரவிக்கிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவியோட தோட்டத்துக்கு வந்த சோட்டு கிளி மீனுக்குருவிக்கு கொஞ்சம் காசுகளை கொடுத்துச்சு. மீனுக்குருவி அதுக்கு பதிலா நிறைய மாம்பழங்களை சோட்டு கிளிக்கு கொடுத்துச்சு. ஆக மீனு, உனக்கு ரொம்ப நல்ல மனசு. இவ்ளோ குறைவான காசுக்கு கூடை நிறைய மாம்பழங்களை தரியே. சோட்டு அக்கா, தாராளமா எடுத்துக்கோங்க. நான் நியாயமான விலைக்கு தான் என்னைக்குமே மாம்பழங்களை விற்பேன். மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே சோட்டு கிளி ரொம்ப சந்தோஷமா அந்த கூடை நிறைய இருந்த மாம்பழங்களை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அதே சமயத்துல மீனுவோட பக்கத்து வீட்டுல 2 காகங்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஆகா, அருமையான வாசனை. காலு, இந்த மனம் எங்கிருந்து வருது? நம்ம பக்கத்து வீட்டு மீனுக்குருவி 3 மாமரங்களை வளர்த்து வந்துச்சே. அந்த மரத்துல இப்ப நிறைய மாம்பழங்கள் காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கு. என்ன மாம்பழங்களா? இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. காலு, நாம இப்பவே அந்த மாம்பழங்களை சாப்பிட்டாகணும். அதெல்லாம் நடக்காத காரியம். அந்த குருவி எப்போதுமே அதனோட மாம்பழங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டு வருது. நம்மளால அதுகிட்ட இருந்து மாம்பழங்களை திருடவே முடியாது. திருட்டு மாம்பழத்துக்கு தான் ருசி அதிகம். என்னால எதையும் செய்ய முடியும். நான் சொல்றபடி மட்டும் நீங்க செய்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் தன்னோட யோசனைய காலுக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. உடனே காலுக்காகமும் தான் மனைவி சொன்னபடியே தான் வீட்டுல இருந்து வெளியே பறந்து போச்சு. வீட்டுல இருந்து வெளியே வந்த ராணிக்காகவும் திடீர்னு இப்படி கத்த ஆரம்பிச்சது. பாம்பு, பாம்பு, யாராச்சும் வாங்க. ஐயோ, என் வீட்டுக்குள்ள பாம்பு வந்துடுச்சு, யாராச்சும் வாங்க. ராணிக்காக இப்படி கத்துற சத்தத்தை கேட்டதுமே மீனுக்குருவி ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு ராணிக்காகத்தோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு, என் வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு போயிடுச்சு. மீனு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராணி அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இப்பவே போய் பாக்குறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி வீட்டுக்குள்ள நிறைய இடங்கள்ல அந்த பாம்பை தேடி பார்த்துச்சு. அதே நேரத்துல காலுக்காகவும் மீனுக்குருவியோட தோட்டத்துல இருந்து நிறைய மாம்பழங்களை பறிச்சு ஒரு கூடையில போட்டுச்சு. ராணி அக்கா, நீங்க பயப்படாம வீட்டுக்குள்ள போங்க. உங்க வீட்டுல எந்த பாம்பும் இல்ல, நான் நல்லா தேடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி தான் தோட்டத்தை நோக்கி பறந்து போச்சு. ஆனா காலுக்காகமோ தான் திருடின மாம்பழங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. வெற்றி, வெற்றி. ராணி, பாத்தியா, நான் மாம்பழங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். காலு, இதெல்லாம் என்னோட யோசனையால தான் நடந்தது, அதை மறந்துடாதீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் ரொம்ப சந்தோஷமா அந்த மாம்பழத்தை சாப்பிட்டாங்க. இந்த மாதிரியே ஒவ்வொரு நாளும் ராணிக்காகவும் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி மீனுக்குருவியோட கவனத்தை திசை திருப்புச்சு. அந்த நேரத்தை பயன்படுத்தின காலுக்காகமோ மீனுவோட தோட்டத்துல இருந்து நிறைய மாம்பழங்களை திருடுச்சு. அப்படி ஒரு நாள் ராணிக்காகவும் மறுபடியும் மீனுக்குருவிய கூப்பிட ஆரம்பிச்சது. மீனு, மீனு, ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போ. மீனு. என்ன ராணி அக்கா, இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? மீனு, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. மீனு, நீ தயவு செஞ்சு புல்புல் டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வா. ராணி அக்கா, காலு அண்ணா எங்க போனாங்க? நீங்க அவங்க கிட்ட மருந்து வாங்க சொல்லலாமே. மீனு, நான் என்னன்னு சொல்ல, அந்த காலு ஒரு வாரமா வீட்டுக்கே வரல. எங்க போய் தொலைஞ்சாரோ, எனக்கு அவரை பத்தி எந்த விஷயமும் தெரியல. சரி ராணி அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இப்பவே மருந்தை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன அப்பாவி மீனுக்குருவி புல்புல் டாக்டர் கிட்ட இருந்து மருந்தை வாங்கிக்கிட்டு வந்துச்சு. பிறகு அந்த மருந்தை ராணிக்காகத்துக்கிட்ட கொடுத்துச்சு. ஒவ்வொரு நாளும் தான் தோட்டத்துல மாம்பழங்களோட எண்ணிக்கை குறையிறத மீனுக்குருவி கவனிச்சது. அடடா, என்ன இது? நான் என் தோட்டத்தை நல்லா தான் கவனிச்சுக்கிறேன், ஆனா எப்படி என் தோட்டத்துல இருந்து மாம்பழங்கள் காணாம போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு மீனுக்குருவி பேசிக்கிட்டு இருந்த நேரம் புறா அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. என்ன மீனு தங்கச்சி, மாமரத்தையே பாத்துக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்? புறானே,
நான் தினமும் என் தோட்டத்தை நல்லா தான் பாத்துக்கிறேன். ஆனா எப்படி என் தோட்டத்துல இருந்து மாம்பழங்கள் காணாம போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மீனு, நீ உன் தோட்டத்தை விட்டுட்டு வெளியே எங்கேயும் போவியா? இல்ல புறானு, எப்பவாச்சும் ராணி அக்கா என்ன கூப்பிடுவாங்க, அப்பதான் நான் அவங்க வீட்டுக்கு போவேன். மத்தபடி என் தோட்டத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நாளைக்கு யாரு கூப்பிட்டாலும் நீ உன் தோட்டத்தை விட்டு போகாத. ராத்திரி நேரத்துல உன்னோட மாமரங்கள்ல ஒரு வலைய கட்டி வை. சீக்கிரம் அந்த திருடனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன புறா மீனுக்குருவி கிட்ட இருந்து கொஞ்சம் மாம்பழங்களை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. ராணிக்காகவும் வழக்கம் போல ஏதேதோ காரணங்களை சொல்லி மீனுக்குருவிய கூப்பிட்டுச்சு. ஆனா மீனுக்குருவியோ ராணிக்காகத்தோட வீட்டுக்கு போகாம தன்னோட தோட்டத்தையே பாதுகாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. பாலு, நேத்தைக்கு அந்த புறா மீனுக்குருவியோட தோட்டத்துக்கு வந்துச்சு. அந்த புறா என்ன சொல்லி தொலைச்சதோ தெரியல. மீனுக்குருவி இன்னைக்கு நான் கூப்பிட கூப்பிட காதே கேட்காதது மாதிரி உட்கார்ந்து இருக்குது. நம்மளால இன்னைக்கு மாம்பழம் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ராணி, அத பத்தி நீ கவலைப்படாத. ராத்திரி நேரம் அந்த குருவி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கோம். வா, நாம இப்பவே அந்த குருவியோட தோட்டத்துக்கு போய் மாம்பழங்களை பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே ரெண்டு காகங்களும் மீனுக்குருவியோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தோட்டத்தை நோக்கி பறந்து போனாங்க. அதே நேரத்துல மீனுக்குருவியோ தன்னோட 3 மாமரத்திலையும் ஒரு வலைய மறைச்சு வச்சது. இது தெரியாத காகங்கள் மீனுக்குருவியோட மரத்துல இருந்து மாம்பழங்களை திருட ஆரம்பிச்சாங்க. அப்படி மாம்பழங்களை திருடும் போது அந்த பெரிய வலை 2 காகங்கள் மேலேயும் விழுந்துடுச்சு. அச்சச்சோ காலு, நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காலு. எனக்கு என்னமோ நாம வேடன் விரிச்ச வலையில மாட்டிட்டோம்னு நினைக்கிறேன். இப்பவே கத்தி மற்ற பறவைகளை உதவிக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி 2 காகங்களும் கத்த ஆரம்பிச்சாங்க. காகங்களோட சத்தத்தை கேட்ட எல்லா பறவைகளும் மீனுவோட தோட்டத்துக்கு வந்தாங்க. ராணி அக்கா, நீங்களா தினம் தினம் என் தோட்டத்துல இருந்து மாம்பழங்களை திருடுறீங்க? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? நான் தினம் தினம் உங்களுக்கு எவ்வளவு உதவிகளை செய்யறேன். மீனு, என்ன மன்னிச்சிடு மீனு. மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசையில நான் தப்பு செய்துட்டேன். இனிமே என்னைக்குமே உன் தோட்டத்துல இருந்து நான் திருட மாட்டேன். தயவு செஞ்சு இந்த வலையில இருந்து எங்களை விடுவிச்சிரு. மீனு, இது பொல்லாத காகங்கள். இந்த காகங்கள் சொல்றத நீ நம்பாத. ஆமா ஆமா, சரியாதான் சொல்றீங்க. இந்த மாதிரிப்பட்ட திருட்டு காகங்கள் நம்ம காட்டிலேயே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா பறவைகளும் காகங்களை அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடிதாங்க முடியாத காகங்கள் அந்த காட்டை விட்டே பறந்து போயிட்டாங்க.